ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள்தூள், சாம்பார் பொடி, கறி மசாலா இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். இதோட ஒன்றா ஒரு சிட்டி அளவு உப்பு போட்டேன், வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா வேர்க்கடலைங்க இதையும் இதோட ஒன்று சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ரோஸ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடலப்பொரியும் காரப்பொரியும் சேர்ந்து இதுலேயே வச்சுருக்கேன். இதையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு வந்துடும். நல்லா மொறுன்னு வந்தது டீயோட ஒன்றா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாருங்களேன். நம்ம போகிற வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா மொறுன்னு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரோஸ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம். பாய்.